குக்குடு பிராண்ட்லேருந்து வாங்கின பள்ளிப்பாளையம் மசாலா யூஸ் பண்ணி சிக்கன் குழம்பு தாங்க இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பில்லை, விதையெல்லாம் நீக்கின காஞ்ச மிளகா இவ்வளோ தாங்க. இதை மட்டும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 2 பேக்கெட் இருந்துச்சு, ஈச் 25 கிராம். ஸோ இன்றைக்கி நான் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட்டுமே யூஸ் பண்ண தேவையில்லை. லைக் மசாலாஸ், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. குக் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக குக் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் நல்லா லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் வெந்தக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு லைட்டாக சால்ட் கம்மியாக இருந்துச்சு, ஸோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா ஒரு சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட அட்டகாசமாக இருக்கும்.